அந்த குருவை தேடி அவரோட ஆசிரமத்துக்கு வந்திருந்தான் ஒரு சீடன். அந்த குருவோட பெருமையை கேள்விப்பட்டு அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருந்தான். குருவே, உங்களோட போதனைகளை கேட்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், எனக்கு போதனை செய்யுங்கன்னா. அந்த குரு அவனை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு அவன் காதுக்கு பக்கத்துல போய் தன்னோட வாயை திறந்தாரு. எதையோ சொல்ற மாதிரி வாயை திறந்தாரு. அவர் அப்படி இருந்தாரே ஒழிய எதுவுமே சொல்லல. அப்புறம் அவர் கேட்டாரு, நான் சொன்னதை நீ கேட்டாயா குழந்தாய் அப்படின்னு கேட்டாரு. என்னால் எதையுமே கேட்க முடியலையே குருவே. சரி, கஞ்சி குடிச்சாயா அப்படின்னாரு. குடிச்சிட்டேன் சுவாமி. இனி பாத்திரம் வேண்டாம், பாத்திரத்தை கழுவி பரன் மேலே வச்சுடு அப்படின்னாரு அந்த குரு. அந்த சீடனுக்கு இப்போ ஞானம் கிடைச்சிருச்சு. அந்த சீடனுக்கு ஞானம் எதனால ஏற்பட்டுச்சு? அந்த குரு அவனுக்கு அப்படி என்னதான் சொல்லிட்டாரு? பாத்திரத்தை கழுவுனா ஞானம் கிடைச்சிடுமா? பாத்திரம் என்பது போதனைகளை போன்றது. அதில் இருக்கும் கஞ்சி நாம் கற்றுக்கொள்வதை போன்றது. நாம் கற்றுக்கொண்ட பிறகு போதனைகள் எதற்காக? அதை தான் அந்த குரு அந்த சீஷன் கிட்ட சொல்ல வராரு. இதை நீ தெரிந்து கொண்ட பிறகு பாத்திரத்தை கழுவி பரனில் எரிந்துவிடு. அதாவது போதனைகளை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிடு. இனி நீ கற்றுக்கொண்டதை செயல்படுத்த வேண்டிய நேரம். அதை நீ செயல்படுத்தினால் ஞானம் உனது பக்கத்தில், உனது அருகாமையில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் என்று சொல்கிறார். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.